நல்லா இருக்குண்ணா. சூப்பராக இருக்குண்ணா, சூப்பராக இருக்கும். நல்ல கருத்து, நல்ல படம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருந்துச்சு. படத்தில் வந்துட்டு மன்னிக்கிற குணம் அந்த இது வந்துட்டு இது பண்ணியிருக்காப்புல. இதில் நடித்தவர் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சவர், அந்த ரீஜன் லியோன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சவர் தான் அவர். நிறைய பேர் எங்கள் ஊரில் இருந்து நடிச்சிருக்காப்புல. சாங்கெலாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஏன்னா படம் ஃபுல்லாக 2 hours நல்லா ஒர்த்து தான். நல்லா இதுதான், நல்ல படம் தான். இது எப்படின்னா ரிவெஞ்சு வந்துட்டு எடுக்கிறதுக்கு அந்த இதுக்காண்டி வந்துட்டு இவங்க இது பண்ணியிருக்காப்புல. அந்த மன்னிக்கிற குணம் இருந்துச்சுன்னா வந்துட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதில் இது பண்ணியிருக்காப்புல. அது இருந்தாலே வந்துட்டு ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்ல படம் தான் அது. பொறுத்து 2 hours நல்லா பார்க்கலாம். நல்லா லேக் இல்லாமல் நல்லா சூப்பராக தான் போச்சு படம். நல்ல ஒரு என்ன சொல்கிறது, மன்னிக்கும் மனப்பான்மைன்றது மிக முக்கியன்றதை சொல்லுது. யாராக இருந்தாலும் இழந்ததை திரும்ப பெற முடியாத, ஆனால் இருக்கிறவங்கள இழக்காமல் இருக்கிறதுக்கு செய்யலான்ற ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு டைரக்டரு. அது ரொம்ப காட்டுப்பகுதியில் படம் எடுத்ததுனால கொஞ்சம் வித்தியாசமாக வந்தது. நல்லா இருக்கு. நல்லா என்ன சார் மெசேஜ் இருக்குது என்னென்னா, யாராக இருந்தாலும் நமக்கு ஒன்று நடந்துச்சுன்னு சொன்னிங்கன்னா அதுக்காக வெஞ்சன்ஸ் வச்சு பழி வாங்கணுன்றதை விட மன்னிக்கும் மனப்பான்மை தான் மிகச்சிறந்துன்னு ஒரே வரியில் சொல்லியிருக்காங்க. அதான் ஒரு வரிகள். சாங் மியூசிக் நல்லா இருந்தது. நடித்தவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு 3-4 பேர் தான் முக்கியமாக வச்சு எடுக்காங்க. பட்டு போர் அடிக்காமல் போயிட்டுருக்குது. ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. ஓகே, மசாலாலாம் என்ன சார், நம்ம காமெடிலாம் இல்லைன்னா கூட அது அடுத்து என்னன்னு விறுவிறுப்பாக ஓடிட்டு கண்ணை கொண்டு போயிருக்காங்க. அதை பொறுத்தளவு டேரக்டர் ஒரு சல்யூட் போடலாம். அந்த அளவு பண்ணியிருக்கிறாரு. வணக்கம், நான் சுகுமார். போலீஸ் ஃபேமிலி இந்த படத்தில் நானும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். பாலு சார் இயக்கத்தில் ராஜா மலைச்சாமி அவர்கள் தயாரிச்சிருக்காங்க. இது கண்டென்ட் உள்ள ஒரு படங்கள் எப்போவுமே நிச்சயமாக மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு பெறும். அப்படி ஒரு நல்ல படம். இப்போ ஆடியன்ஸோடு உட்காந்து படம் பார்த்துட்டு வெளியில் வராங்க. நிறைய பேர் பாடம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் கூட போர் அடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். உங்களுடைய நேரமும் உங்களுடைய காசு வீணாகாது. இது சின்ன படமாக இருந்தாலும் ஒரு பெரிய கண்டென்ட்டு. அதை மன்னிக்கிறவன் மனுஷன், மன்னிக்க தெரிஞ்ச பெரிய மனுஷன் விரும்மாண்டியில் கமல் சார் பெரிய வசனம் வச்சுருப்பார். அந்த மாதிரி மன்னிக்கிற குணம் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை நம்ம தவிர்த்துடலாம், இல்லாமல் பண்ணிடலாம் அப்படிங்கிறத இந்த போலீஸ் ஃபேமிலி மூலமாக சொல்லியிருக்காரு பாலு சார். ஆனால் இது வரைக்கும் அந்த படங்கள்லேயே போலீஸ்க்கு அதெல்லாம் ஆக்ஷன் இருக்கும், வேறு விதமான பழிவாங்குதல் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதை தாண்டி இப்போ இருக்க நிறைய லாக்அப் டெத்து அந்த மாதிரிலாம் நடக்கும்போது என்ன ஆகும்னா, அதில் சம்மந்தப்பட்ட போலீஸ்காரங்களை மட்டும்தான் ரொம்ப அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தம், அவங்க வேலையில் இருக்க பிரச்சனைகள் இதெல்லாமே பெருசாக இது பண்ணி அவங்கள சோஷியல் மீடியாக்கெலாம் அங்கங்கன்னு போட்டு வறுத்து எடுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இன்னொரு பக்கம் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கான்செப்ட், இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு வேறு ஒரு மன அழுத்தம் இருக்குது. அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது, அவங்க குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறத ரொம்ப அழகாக தெளிவாக ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அது ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். இப்போ இருக்க அரசியல் சூழ்நிலையும் சரி, இப்போ மக்கள் சமூக பிரச்சனைகளும் இருக்குது சரி, இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நிச்சயமாக நல்ல படங்கள், போர் அடிக்காமல் ஒரு நல்ல படம் பார்க்கணும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும், வித்தியாசமான கதைகள் இருக்கணும், ஒரு த்ரில்லர் மூவி, ஒரு நல்ல ஒரு மர்டர் மிஸ்ட்ரி, அதெல்லாம் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா இந்த படத்துக்கு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அந்த உள்ளுக்குள்ளே தேட்டருக்குள்ளே அந்த 2 மணி நேரம் நான் எந்தெந்த இடத்துலலாம் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க நான் நினச்சேன்னா அதுபடி அப்படியே இருந்தது. ரொம்ப சந்தோஷம். ஆமாம் சார், ஆமாம். இல்லை சார், நெகட்டிவாலாம் எதுவும் கிடையாது. அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன, நம்ம எப்போவுமே பேப்பர்லேயும் நியூஸ்லேயும் என்ன பார்க்குறோம்னா அவங்கள பற்றி நெகட்டிவாக தான் நமக்கு காட்டுறாங்க. ஸோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத தான் நான் இதில் காட்டியிருக்கேன். நான் இது இந்த கதை எழுதுறதுக்கு முக்கிய காரணம் ஒரு லாக்அப் டெத் நடந்த உண்மை சம்பவம் தான். அதுலேயே அது உண்மையான்றது நமக்கு தெரியாது இல்லையா. உண்மை இல்லாத பட்சத்தில் அது என்னவாக இருக்கும் அப்படின்றப்ப தான் இப்படி ஒரு கதை கிடச்சிது. போலீஸ் செய்யாத ஒரு தவறு செஞ்ச மாதிரி கட்டமைக்கப்படுது. அதுலேருந்து எப்படி வெளில வர்றாங்க, இத்தனைக்கும் அந்த போலீஸ்கள் எல்லோரும் ஒரு அப்பாவித்தனமான போலீஸ் தான், யாருமே ஒரு தப்பான ஆட்கள் கிடையாது. ஸோ அவங்க எப்படி தப்பிக்கிறாங்கன்றதான் இந்த ஃபுல் கதையுமே. முழுக்க க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் தான் இந்த கதை ஃபுல்லாகவே. அவங்க 2 மணி நேரம் அவங்க ரொம்ப சீரியஸாக தான் இந்த படத்தை பார்த்தாங்க. எங்கேயுமே லேக் இல்லாதனால சோர்வோ எதுவுமே இல்லை. இந்த 2 மணி நேரம் ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணி தான் பார்த்தாங்க. நடித்தவங்க நிறைய பேர் புதுமுகங்கள் நடிச்சிருக்காங்க. அவங்க முடிஞ்ச அளவு அவங்க எஃபர்ட் போட்டிருக்காங்க. நான் அது சரவணன் சார், சுகுமார் தவிர, அப்புறம் நம்ம அண்ணன் சாந்தகுமார் அண்ணன் தவிர மற்ற எல்லாருமே புதுசு தான். முடிஞ்ச அளவு நல்லா பண்ணிட்டாங்க. பெருசாக குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை.
இந்த தேட்டர் தமிழ்நாடு பூரா ஒரு 70-80 தேட்டர் வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ சின்ன படம்ன்றதுனால கம்மியாக தான் கிடச்சிது. போக போக தேட்டர் அதிகரிக்கும்னு நம்புகிறேன் நான். சரவணன் சாரும் இவங்களாம் எப்படி வந்து ஹெல்ப் பண்ணாங்க? ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணாங்க ஸ்பாட்டில். நான் பயந்தோம், சின்ன பட்ஜெட் படம், இவங்க எப்படி உங்களை ஹேண்டில் பண்ண போகிறோன்னு நான் ரொம்ப பயந்தேன். சரவணன் சார், சுகுமார் சார் கூட எனக்கு ஓரளவு தெரியும், அது பிரச்சனை இல்லை. சரவணன் சார் எனக்கு தெரியாது, ஆனால் அவர் ஸ்பாட்டில் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார். எந்த ஒரு டார்ச்சர் எதுவுமே கொடுக்கல. நாங்கள் கொடுத்ததை அவர் சாப்பிட்டார். நாங்கள் எங்கே உட்காருமோ அங்கே தான் உட்காருவார். அதனால் நான் ரொம்ப நிகழ்ச்சியாக தான் இருந்தேன். எந்தளவுக்கு அவர் இருப்பாரா அப்படின்றத எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது. ப்ரமோஷனுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணாங்களா? ப்ரொமோஷனுக்கு அவரால் வர முடியல. நாங்கள் இருந்தாலும் இப்போ ரிலீஸ் ஆகிடுக்கு, திரும்ப இப்போ வரேன்னு அவர் சொல்லியிருக்காரு. நம்ம நாளைக்கு கூட ஏதாவது தேட்டர் விசிட் கூட வர வாய்ப்பு இருக்குது. இந்த போலீஸ் ஃபேமிலி படம் நிச்சயமாக ரசிகர்களுக்கு ஒரு நல்ல படைப்பாக இருக்கும். என்னோடய சகோதரர் இயக்குனர் பாலு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்காரு இந்த படத்தில். நான் எம்எல்ஏ கேரக்டர் பண்ணது நான் தான். ஒருத்தர் படம் பார்த்துட்டு கடைசியாக கேட்குறாரு, நீங்கள் என்னங்க படத்தில் இல்லையன்ட்டுன்னு. ஸோ அதுக்கு இதுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ ரொம்ப நன்றி. உங்கள் சப்போர்ட்லாம் வேணும் எங்களுக்கு. நிச்சயமாக இந்த படத்தை நீங்களும் பார்ப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே என்னோடய நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி.